நம்பியிருக்கிறேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகியா நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஏசாயா 50:7. முந்தின வருஷம் பூமியிலிருந்து உண்டான பண்ணாதன். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உமது கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சிங்கக்குட்டிகள் சாத்து என்று பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடியிருக்கும் ஒரு நம்பியும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறன் எவனோ அவன் பாக்கியவன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருக்கிறார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் காண்பாய். நீ உன் பிள்ளைகளே எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகாது என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். கர்த்தர் பயப்பட அழைத்து அனுபவம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் உங்கள் வானத்தில் நட்சத்திர போலத்தில் இருக்கிறீர்கள். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார். நெத்திரி ஆன நாத்து